இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 20, 2024, 20/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை தசமி திதி மாலை 7:28 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தை கிருத்திகை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:44 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். காலை 11:44 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. இன்னைக்கு தை கிருத்திகை வேற, அதனால சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சூரியனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற விஷயங்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ இன்று நல்ல செய்திகள் வரும். காலை 11:44 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்குள்ளார நல்ல செய்தி வரும். அதன் பிறகு உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வெல்விஷர்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய வாழ்த்துக்களின் காரணமாக நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எதிரிகள் அல்லது குடும்பத்துக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நபர்களை வாழ்த்தி பேசி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பண விவகாரங்களில் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இது குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், இப்படி எல்லாம் யாரெல்லாம் வார்த்தைகளால் வேலை செய்கிறார்களோ, வார்த்தைகளால் தொழில் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை முடிவுக்கு வரும். உடம்புல இருந்த ருண ரோகத்துக்கு, வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு இருக்கும், ஆனால் உடல் சோர்வு இருக்கிறதுக்கு காரணம் சனி காரணமாக இருப்பாரே தவிர உங்கள் ராசியில் இருக்கிற குருவோ செவ்வாயோ ராசிநாதன் சந்திரனோ காரணமாக இருக்க மாட்டார். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் பேரம்பேத்திக்கோ தங்க நகை வாங்குவது அல்லது ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரதுனால நீங்கள் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களின் வருகை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்காக இங்கே உறவுகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல், சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுகின்ற நாளாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசு பதவி அல்லது தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
நீங்கள் தந்தையாகிறதுக்கோ தாயாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்களை பற்றிய கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு முன்னோர்கள் அல்லது உங்களுடைய வாரிசுகளை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷபராசி. இன்று காலை 11:44 வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தங்க நகைகள், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஃபோட்டோவாவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வாங்கிறதுனால உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடையும். அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களுக்காக பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கடன் வட்டியாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் காலை 11:44 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால, அதாவது உங்கள் ராசிக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே வராரு. காலை 11 மணி வரைக்கும் விரயஸ்தானத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது 11:44 வரைக்கும் செலவு இருக்கும். 11:44 மேலே அந்த செலவின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த செலவின் காரணமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதோ, இல்லை நீண்ட நாள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதோ, அவர்களிடமிருந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசி அதனால் உங்களுக்கு சந்தோஷ பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதுவும் குறிப்பாக எதிர்பாலின எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொய்வுகள், நஷ்டங்கள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை, அதுவும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் காலை வரை செலவுகள், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலை வரை செலவுகள் 11 மணி வரைக்கும். அதன் பிறகு செலவுகளே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய அல்லது சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நன்மைகள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகள் பயந்தோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் தசம சனி உங்களுக்கு கடின உழைப்பை கொடுத்தாலும் என்று உங்களுக்கு மனதில் இனம் புரியாத பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்படும். ஏதோ ஒரு சாதனை செஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மாலைக்கு பிறகு, அதாவது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே உங்களுடைய நண்பர்களோ இல்லை வாழ்க்கை துணையையோ அழைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால், சினிமா, ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே செலவுகள் ஏற்பட்டுருக்கும். ஏதாவது ஒரு செலவு, ஒன்றா வண்டி ரிப்பேர் செலவு, இல்லை வீட்டில் ஏதாவது ரிப்பேர் செலவு, பராமரிப்பு செலவு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கோ, இல்லை உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் செலவுகள் ஏற்படும். அதுவும் 11:44 மேலே சந்தோஷமான செலவுகள், உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குள்ளே இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி, மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மனசு விட்டு சில உதவிகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில்
வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கடின உழைப்பு தேவைப்படும். அந்த கடின உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அல்லது உடலுக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொள்வதில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க, சில தேவைகளை பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க. இதனால் உடம்பில் ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை தவிர்த்து தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான அம்சம் கொண்ட நாளாக இருக்கும். எதிரிகளின் தொல்லை விலகும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள், இவர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்டேருந்து திடீர்னு காணா போயிருப்பாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்த முயற்சி வீணாக செலவுகளை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதே நபரை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய லீகல் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, காலை 11:44 வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. அதன் பிறகு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வராது. லாபஸ்தானத்திலேருந்து காலை 11:44 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பணவரவு, குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் மூலமாக பணவரவு, உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஆன்டிக் பொருளை ஏதாவது விற்று கூட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று லாபம் அதிகரிக்கும். எந்த ஒரு பொருளை எடுத்து விற்றாலும், சாதாரண ஒரு களிமண்ணை விற்றீங்கன்னா கூட இன்றைக்கி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 11:44 சந்திரன் விரயஸ்தானத்தில் வந்து உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்து செலவாகுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கார், விரையாதிபதியும் இருக்கார், 5ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கார், 6ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கார். ஸோ அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த 20ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே தான். நண்பகல் 12 மணிக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் சற்று கோபத்துடன் பேசுவீர்கள். வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மன கலக்கத்தை ஏற்படுத்தும், மன கிளேசத்தை உண்டு பண்ணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதுக்கு கோபப்படுறீங்கன்னு தெரியாது. கோபப்பட்டு வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மரியாதை கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கும் பண்புக்கும் பாராட்டுதலுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள், மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் சில ஆலோசனைகளை சொல்லி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். மதியம் 12 மணி வாக்கில் சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரும்பொழுது 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அல்லது வீட்டுக்கு தேவையான திடீர் செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கடன், ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு தடுமாற்றமான நாள். காலையிலேருந்தே உங்கள் அண்ணனுக்கோ அக்காக்கோ ஏதாவது ஒரு உடம்பு முடியல, இல்லை ஏதாவது ஒரு தேவையான விஷயத்துக்காக அவர்களுக்கு பண உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக இந்த செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று திடீர் தனலாபம் ஏற்பட்டு பின் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள், உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள்,
உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அரசு வகையில் அரசு அதிகாரிகளோ அல்லது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களோ அரசியல் துறை சார்ந்தவர்களோ எதிராக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்துக்கு மேல் வீண் செலவுகளும் மன உளைச்சலும் ஏற்படுகின்ற, வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுக்கிறாரு. குரு 4ஆம் இடத்திற்கு குரு மற்றும் சந்திரனின் பார்வை. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக பணமுடை இருக்குது, இருந்தாலுமே ஏதோ ஒரு சான்ஸ் வந்திருக்கு, ஆஃபீஸுக்கு ஒரு இடம் வாங்கலாம், இல்லை ஒரு கடை வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமாக முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான உகந்த நாளாக இருக்கும். காலை 11:44 சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். தெளிவான சிந்தனை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவை இருக்க விஷயத்தில் அவர்களின் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் காலை 11 மணிக்கு மேலே சந்திரனின் பார்வையும் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும் பொழுது வியாபாரம் விருத்தி அடையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு, லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி அவர்களால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற, தன லாபம் அதிகரிக்கின்ற, வியாபார லாபம் அதிகரிக்கின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம், தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சொந்தமான தொழில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தன வரவு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில் ரீதியான கடன் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை புதுசாக கடன் வாங்கி பழைய கடன் அடைச்சு உங்களுடைய தொழிலை ஒரு பெரிய விரிவுபடுத்துறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாகுமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்குண்டான திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்களின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருக்கின்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட நபர் யார் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காரோ அந்த பிரச்சனைக்குரிய நபரை நேரடியாக பேசுவதற்குண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் சனி பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த குரு பார்வையின் காரணமாக வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகள் மூலமாக லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் திரவிய லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன், அதுவும் குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி மத்தியானம் 11 மணிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில், உங்களுடைய வீடு தொடர்பான விஷயத்துலலாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இதுநாள் வரை கிடைக்காத ஒரு அங்கீகாரமும் இதுநாள் வரை கிடைக்காத ஒரு தீர்வும் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த, செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வளர்பிறை சந்திரன், அதனால் வளர்ச்சிக்குண்டான நேரம். இதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா மத்தியானம் 11:44 சந்திரன் ரிஷபராசிக்கு வரும்பொழுது உங்களுடைய வேலை தொடர்பான வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக
முதலீடுகளின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த செலவுகள் உங்களுக்கு இடம் தொடர்பான, அலுவலகம் தொடர்பான ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆஃபீஸுக்கு தேவையான, அலுவலகத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதோ இல்லை லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மத்தியானம் 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சபலத்தை அடைந்து தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலுமே எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்கள் உடம்புல அசதி இருந்ததுன்னா அந்த அசதிக்கு காரணம் சனி பார்வை மட்டுமே தவிர வேறு கெடுபலன்கள் இல்லை. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்தில், அதுவும் குறிப்பாக தலைவலி, கழுத்து வலி, பின்னங்கழுத்து வலி, ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வையோ இல்லை லாபத்தையோ இல்லை உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனா அந்த இம்பார்ட்டன்ஸை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முறையில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய தொழிலுக்காக முதலீடுகள் செய்வதற்கு அதற்கு உங்களுடைய தந்தையின் உதவி அல்லது சகோதரிகளின் உதவியை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெறுகிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அதனால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா விரையாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஹாஸ்பிட்டல் செலவு, உங்களுடைய செலவு, உங்களுடைய தாயாரின் ஹாஸ்பிட்டல் செலவு காரணமாக கையிருப்புகள் கரையும். திடீர் செலவுகள் ஏற்படும். சில சமயம் நீங்கள் கடன் வாங்கியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா கடன் கொடுக்குறவங்க கூட இன்றைக்கி கொடுக்க மாட்டான். ஏதோ காரணத்தை சொல்லி, ஒன்றும் இல்லாத சில்லற காரணமாக இருக்கும், அதை சொல்லி உங்களை தட்டி கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இருப்பினும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கடைசி நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. இன்று காலை 11:44 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படும். கேட்டால் உடனே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தானே மனசஞ்சலம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டாலும் உத்திரம், ஹஸ்தம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கு மேலே எடுங்க. 11:44 வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா தள்ளி போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு, அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அதிகாரிகளே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மத்தியானம் 12 மணிக்குள்ளார யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நான் இன்றைக்கி காத்தால 11 மணிக்கு இந்த மெயில் அனுப்புகிறேன், இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் செயல்படுத்த முடியாது. இன்றைக்குன்னு பார்த்து பாஸ்வேர்ட் மறந்து போகும், இன்றைக்குன்னு பார்த்து உங்களுக்கு லாகின் ஒர்க் ஆகாது, உங்கள் லேப்டாப் ஸ்டார்ட் ஆகாது, ஆன் ஆகாது. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மேலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு மேலே சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
காலை 8 மணிலேருந்தே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு பதட்டம் இருந்திருக்கும், அந்த பதட்டம் குறைய துவங்கும். தேவையில்லாத வார்த்தை விரயங்களை குறைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தியாக வந்து சேருவதற்குண்டான யோகம் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளிடமிருந்து உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சி, கடந்த 3 நாளாக எடுத்த முயற்சி விரயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இன்றைக்கி வேலை தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற விரக்தி மனப்பான்மை வெளியேறி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானாதிபதியான சந்திரன், மனோகாரகன் சந்திரன் 8ஆம் இடத்துல குருவிடமிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பாக்கிய சந்திரன், உச்ச சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். செல்வாக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு செலவு, 3 மணி வரைக்குமே செலவு இருக்குது. 3 மணிக்கு மேலே தான் அந்த செலவுகள் குறைய துவங்கும். அனாவசியமான செலவுகள், பதட்டமான சூழ்நிலை, தடுமாற்றமான செயல்பாடுகள், இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கையிருப்பு கரையும். வீண் செலவுகள் காரணமாக உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம், கோபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற குழப்பமான நாள். மதியத்திற்கு மேல் ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். காலையில் நண்பர்களின் உதவியை கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி காலை 11 மணி வரைக்கும் தான். 11 மணி 44 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். மன சஞ்சலத்தினால் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுக்கு வரவேண்டிய அந்த அங்கீகாரத்தை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்றைக்குமே இன்றைக்கி பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா உடனே பொறுப்பு எடுத்துக்காதீங்க. இன்னொரு 2 நாள் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி, 22ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று கவனமாக இருக்கணும். ஏதாவது பொறுப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் மத்தியானம் 12 மணிக்குள் எடுக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போகிறீங்க, இல்லை யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே காலை 11 மணி 44 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணத்தில் தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் அல்லது சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்த மறதித்தன்மையை பயன்படுத்தி உங்களை கார்னர் பண்ணி பேசுவாங்க. இதனால் மன சஞ்சலம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யாரையாவது நம்பி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைப்பீங்க, இல்லை நேரில் போய் பார்க்கணும்னு நினைப்பீங்க. நேரில் போனாலும் இருக்க மாட்டார், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். அவரின் மீது ஒரு விதமான வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நண்பன் தான், ஆனால் நான் ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கலை, அல்லது நான் போனப்போ ஏன் என்னை பார்க்கவே இல்லை, உள்ளே இருந்துக்கிட்டே என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதுக்கு காரணம் உங்களுடைய தவறான எண்ண ஓட்டம்தான். நீங்களாக ஒரு கற்பனையில் சில விஷயங்களை நினச்சிக்கிறீங்க. அந்த கற்பனையின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாயார் போன்றவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு குதர்க்க மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேளா வேளைக்கு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்க. ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா அஜீரண கோளாறு,
வயிற்று சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வேலை விஷயமாகட்டும், சமூக விஷயமாகட்டும், இல்லை பொது வேலையில் இருக்கீங்களா, பொதுத்துறை சம்பந்தப்பட்ட பொது காரியத்தில் இருக்கீங்களா, அந்த பொது காரியத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்து அது உங்கள் மேல் அதிகாரிகளின் கண் பார்வையில் பட்டு அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் கோபத்தின் காரணமாக மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வெற்றிகரமான செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள், யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நார்மலாக ஸ்ட்ரிக்டாக உங்கள்கிட்டேருந்து வட்டி இல்லாமல் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், வட்டியை கழிச்சுட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நபர் கூட இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதியான புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால, அதாவது புத்திகாரகன் புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுடைய தொழிலையோ உத்தியோகத்திலேயோ வளர்ச்சி இல்லை, தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்னா இன்றைக்கி அந்த செய்தி நல்லதாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருக்கிற அபிலாஷைகளை ஆசைகளை கணவன் மனைவி உறவுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும், அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பட் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால மன நிறைவு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முறையில் உத்தியோக முறையில் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க வெளியூரில் இருக்காங்க, நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்கன்னா குழந்தைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர்கள் நேரில் உதவி செய்வார்கள். அப்பேற்பட்ட இன்றைக்கி ஒரு நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர் அல்லது மாற்று மதத்தினர் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முறையில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். நண்பர்களின் உதவிக்கு நீங்கள் சென்று அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதையே தொழிலாக கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, குலதெய்வ கோயில் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில், உங்கள் ஊரில் சொந்த ஊரில் இருக்கிற பூமி தொடர்பான விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுலாம் இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விதவிதமான வழிகளில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் உங்களுடைய காரிய வெற்றி சாதகமாக இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. எதை நினச்சுன்னு பயம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 3ஆம் இடத்துல சூரியன் காரணமாக இருப்பார். நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை விஷயத்தில் அல்லது உத்தியோக விஷயத்தில், வியாபார விஷயத்தில் இன்று கடின உழைப்பு இருக்கும். அந்த கடின உழைப்புக்கு உங்களுடைய நண்பர்களும் சக பணியாளர்களும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் இன்று அந்யோன்யம் மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் 11:44 மேலே கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்வரை சந்திரன் வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மருத்துவ உதவியை கொண்டு
அடுத்தவர்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் பேணுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக வழக்குகளில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இல்லை முன்னோர்களின் சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்த சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா விஷயத்திலும் இது நாள் வரை கடந்த 10 வருஷமா 12 வருஷமா 2010லேருந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கும் அதை அடைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகள் விஷயம், திருமண விஷயம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம், திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் விஷயம், இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மரியாதை கிடைக்காம செய்துட்டு இருந்தது. எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். மீண்டும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அப்பாடா, உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கேன், அதுவே எனக்கு போதும். பணத்துக்காக அலைஞ்ச காலம் போயிட்டு இப்போ ஆரோக்கியத்துக்காக அலைஞ்ச காலம் மாறி இப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான பண பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். அதனால் இன்றைக்கி கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். மனோபலம் அதிகரித்து பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, தன வருமானம் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படும். அல்லது தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நீங்களும் மேம்போக்காக இருந்துருவீங்க, ஏனோ தானோன்ட்டு. இதனால் உங்கள் தந்தை உங்களின் மீது கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. நிதானமாக செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மன நிறைவை தரும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். விட்டு கொடுக்காமல் போனீங்கன்னா நீங்களும் பிடிவாதமாக இருப்பீங்க, அவங்களும் குழந்தைகளும் பிடிவாதமாக இருப்பாங்க. இது உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை சார், உங்களுடைய தந்தைக்கும் இதே பலன்தான். நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அப்பாக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும், இல்லாட்டி பசங்கள்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். இன்று உங்களுக்கு அடுத்தவர்களின் செயல்பாடுகளின் காரணமாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் பூமியை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதாவது இருக்கிற வீட்டையோ இல்லை உங்களுடைய நிலத்தை விற்று உங்களோட கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இழுபறி நிலைமை தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அதுலேருந்து சிக்கல் தீராது. ஆனால் அந்த பூமியில் இருக்கிற சிக்கல் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விற்க முடியாது. அதனால் இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அல்லது இருக்கிற வீட்டிலேயே உங்கள் ஓனர் உங்களை தேடி வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு இருந்துக்கோங்க, நான் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன், அட்வான்ஸும் தேவையில்லை, வாடகையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து போகிறதுனால இன்று மன நிறைவு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், வியாபார விஷயத்திலாகட்டும், சகோதரிகள் விஷயத்திலாகட்டும், அல்லது உங்களுடைய இளைய சகோதரிகளின் துணைவி விஷயத்திலாகட்டும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட மதித்து பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும். வியாபார விஷயத்திலாகட்டும், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு
இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அதாவது உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ ஒரு ஸ்திரத்தன்மை, வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மத்தியானம் 11:44 மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார். அதனால் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது எதிரிகளின் தாக்கம் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அனாவசியமான மன எண்ண ஓட்டங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில தவறான முடிவுகளோ அல்லது சில தவறான செயல்பாடுகள் காரணமாகவோ உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று அவர்களின் கடல் கடந்த பயணம் அல்லது அவர்களின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால அது சம்பந்தப்பட்ட சில மாத்திரைகள் மருந்துகள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அல்லது எலக்ட்ரிக்கல் பொருட்களின் ரிப்பேர் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில்முறை எதிரிகள், வியாபார முறையில் இருக்கக்கூடிய எதிரிகள் அனைவரையும் தோற்கடித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது எதிர்பாராத விஷயங்களில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி இன்று காலை முதலே சுறுசுறுப்புடன் மனசில் தைரியத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். இது நாள் வரைக்கும் செஞ்ச தப்பை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இன்று காலை முதலே மத்தியானம் 11:44 சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால எதிரிகளின் தொல்லை இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தடவை நீங்கள் வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்குண்டான முனைப்புடன் செயல்படுத்துவதற்குண்டான கடனாக இருக்கும். அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சி எடுத்து அதன் மூலமாக கடனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் காரணமாக உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த விஷயங்கள்லாம் தீர்வை சந்தித்து விட்டன. அதனால் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணை அல்லது உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது மத்தியானத்துக்கு மேலே தான் சில செய்திகள் வரும். அவர்களை பற்றி அவர்களை எப்படி திருத்துறதுன்னு முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நேரம் வரும்பொழுது அவர்களை திருந்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக காலை முதல் உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கும். மனசில் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு வைராக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பாக தந்தை, உங்களுக்கு உற்ற உதவியாக இருந்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருப்பார். பிற்பகல் மத்தியானத்துக்கு மேலே, அதாவது மத்தியானம் 11:44 மேலே சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்திரமான முடிவு எடுத்து ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கடன் சார்ந்த உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு யாரோ எடுத்த பணத்தை நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருந்தது. அந்த குறிப்பிட்ட நபர் அவரே இன்றைக்கி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேரில் இருந்த தவறான எண்ண ஓட்டம் மாறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும்.
மனசுல தைரியத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமான ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்த அல்லது மனக்கவலையை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸில் சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் ஆஃபீஸை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் வளர்ந்து அவர்களின் அறிவை திறமையை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது சம்பந்தமாக ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய குடும்ப பிரச்சனையில் சிக்கலாக இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மீன ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று அமோகமான சந்தோஷமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு பண வருமானம், குடும்ப ஒற்றுமை, வாக்குச்சாதுரியம், வார்த்தைகளால் வெற்றிகள், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள், அதாவது கடந்த 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, குடும்ப குதூகலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முறை, வியாபார முறையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, அதே சமயம் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில், அது சம்மந்தமாக பணம் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கும். தொழில் முறையில் இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இருக்கின்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்து அதற்கும் தீர்வை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் அனைத்து பிரிவினரும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவைகள் அதிகரித்து அதற்கேற்றாற் போல பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவியை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் சில அரசு அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அது மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும், சந்தோஷம் பூர்த்தியாகும், மன நிறைவு ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும், வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும், தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்காரு குருவோட. அதே சமயம் குரு பார்வையில் குருமங்கள யோகம். அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம். உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமணத்தின் மூலமாக புதிய உறவுகள் வரும். ஏற்கனவே குழந்தைகளுக்கு திருமணமாகி இருந்தால் அந்த திருமணத்தின் மூலமாக குழந்தை பாகிய பேர் ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார செழிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வரவுகள் உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தி பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.